ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா போலீஸ் கையிலேருந்து வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என் மல்லி அம்மா இல்லாத வீட்டில் நான் இருக்க கொஞ்சம் கூட ஆசைப்படலை. அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். எனக்கு மல்லி அம்மாவை பார்த்தே ஆகணும். உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை நான் கேட்டோம். நீங்கள் மல்லி அம்மாவை பார்க்க என்னை கூட்டே போகல. அதனால தான் நானே வெளியே கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வெண்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது அப்படின்னு நம்ம விஜய் சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு மல்லி அம்மா திரும்ப வீட்டுக்குள்ளே கூட்டுவாங்க. அவங்கள பார்க்காத நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா, வெண்பா நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும்னு உனக்கு தெரியுமா? ஏன் நீ நான் வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சிக்க மாட்டேற? எதுக்காக அந்த மல்லினே நீ பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க, அவங்க தான் என் அம்மா அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா எல்லா தப்பும் உணர்ந்து நம்முடைய மல்லியை நேரில் போய் பார்த்து, மல்லி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், வெண்பா உன் நினப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சார் வெண்பா மட்டும்தான் ஏன் நினப்பாக இருக்காங்களா? நான் வெண்பாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? இன்றைக்கி கூட என்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அந்த டைமுமே நான் வெண்பாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா யார் உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் தான் அதெல்லாம் ரெடி பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்றது கேட்டதுக்கு, ஆமாம் சார் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்முடைய மல்லியை திரும்ப வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா முடியாதுன்றதில் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. பாபு கையில் கேட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய மல்லியை அனுப்ப மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி பார்த்திங்கன்னா நினச்சா கண்டிப்பாக நம்ம வெண்பா இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு அவங்க வெண்பாவும் நம்மளுடைய விஜய் மல்லி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி நம்மளுடைய விஜய் வீட்டில் கால் எடுத்து வச்சா கண்டிப்பாக இந்த கோதுமை கிழவிக்கு நம்மளுடைய ரஞ்சிதாவுக்கு பேரடியாக இருக்குங்க. வீட்டை விட்டு வெளியே போனவ எதுக்காக அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா நான் தான் இனிமேல் மல்லிங்க தான் இருப்பா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாங்க நம்மளுடைய மல்லியோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்முடைய விஜய், நம்மளுடைய மல்லி, நம்மளுடைய வெண்பா 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக வாழ போகிறாங்க. இப்படி தான் எபிசோடு போக போகுது. நம்முடைய ரஞ்சிதாவுக்கும் நம்மளுடைய கோதுமை கிளைக்கும் சரியான ஆப் நம்மளுடைய மல்லி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ரியலாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய விஜய் நம்மளுடைய மல்லி சேர்ந்து வாழ்வாங்க நம்மளுடைய வெண்பாவுக்கோசரம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.